அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பிரிச்சுவல் வீடியோ, ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோ. அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவர் நிறைய திருப்பாட்டு பாடியிருக்கிறாரு. அது எல்லாத்துலேயும் ஒரே வீடியோவில் கொண்டு வர முடியாது. சும்மா அவருடைய சில குறிப்புகள் 1-2 பாடல்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலான்ட்டு நினைக்கிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற சைவ திருமுறையில், சைவ நெறியில் 2 வகையாக நூல் இருக்குது. ஒன்று சாஸ்திரங்கள், இன்னொன்று தோத்திரங்கள். இந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 14 நூல்கள் இருக்குது. தோத்திரங்கள் ஒரு 12 நூல்கள் இருக்குது. அதுக்கு பேர் தான் 12 திருமுறைகள் பேர். அந்த 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறை, 1, 2, 3 திருமுறை தேவாரன் பேர், திருவிடைக்காப்பன் பேர். அதை இயற்றியவர் திருஞான சம்பந்தர் செயல் வடிவில் இயற்றியிருக்கிறார். அடுத்தது திருமுறை 4, 5, 6 அதுக்கும் தேவாரம் தான் பேர். அது திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் சுவாமிகள் இயற்றியிருக்கிறாரு. அவர் பாசுரங்கள் முறையில் இயற்றியிருக்கிறார். அடுத்து 7 திருமுறை 7 அதுவும் தேவாரன் பேர், திருப்பாட்டின் பேர். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுதியிருக்கிறார். 8ஆம் திருமுறை திருவாசகம், மாணிக்கவாசக பெருமான் எழுந்து. 9 திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, ஒரு 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. 10ஆம் திருமுறை திருமந்திரம், திருமுறை எழுதியிருக்கிறாரு. 11ஆம் திருமுறை பிரபந்தம்னு பேர். 12ஆம் திருமுறை பெரிய புராணம், இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் பேர், சேக்கிலார் எழுதியிருக்கிறார். இதுதான் நம்ம சைவ சமயத்தினுடைய அந்த தோத்திர நூல்களில் உள்ள 12 திருமுறைகள். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் திருமுறையில் சுந்தரர் பாடின சில திருப்பாட்டுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல அவர் சுந்தர சுவாமியினுடைய அவரை பற்றி சில குறிப்பு. அவருடைய பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சைவ சமய குறவர்கள் ஒருவரான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநாவலூர், திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் என்ற சிவதலத்தில் அவதரித்தார். அதாவது இந்த 4 பேருமே சைவ சமய குறவர்கள். சைவ சமய குறவர்கள் 4. யாருன்னா திருஞான சம்பந்தர், அப்பர் அதாவது திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் 3 பேரும் அந்த 12 திருமுறையில் தேவாரம் கொடுத்துருக்குறாங்க. இவர் மாணிக்க வாசகர் திருவாசகம் கொடுத்துருக்கிறார். ரைட்டுங்களா? அதான் இதில் பார்த்தோம். இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையாக வச்சுருக்கிறாங்க. முதல் 7 திருமுறை தேவாரமாக இருக்குது. ரைட்டுங்களா? வாங்க. இப்போ அவர் பிறந்த ஊர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த ஊர் பன்ருட்டி, இல்லைன்னா விழுந்தூர்பேட்டை, இதுக்கு நடுவில் இருக்கிற. அப்போ அந்த காலத்தில் அதுக்கு பேர் திருமுனைப்பாடிங்கிற நாடு. அந்த நாட்டில் திருநாவலங்கிற ஊரில் அவர் பிறந்தார். அவர் பிறந்த காலம் இருந்த காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. அவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர், ஆளுடை நம்பி, தம்பிரான் தோழர் அப்படின்னு பல பேரில் அவர் பேர் இருக்கு. அவருடைய பெற்றோர் பேர் பார்த்தீங்கன்னா சடையனார், அப்பா பேர், அம்மா பேர் இசை ஜானியார். இறைவன் ஆட்கொள்ளுதல். நம்பியாரூருக்கு திருமணம் செய்ய அவரது பெற்றோர் ஏற்பாடு செய்த போது அந்தனர் வடிவில் தோன்றிய இறைவன், இவன் என் அடிமை என ஓலைச்சுவடி இருக்கிறது, இவன் எனக்கு சேவை செய்ய வேண்டியவன் என திருவண்ணை நல்லூரில் ஆள்கொண்டார் சிவபெருமான். அவர் வளர்ந்து வீட்டில் எல்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ ஒரு அந்தனர் வடிவில் சிவபெருமான் இவர் என்னுடைய அடிமை, இதுக்கு ஓலைச்சுவடி சாட்சியாக இருக்குது, அதனால் எனக்கு ஒரு சேவை செய்ய தான் இவருடைய கடமை, அதனால் இவர் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்தனர் வடிவில் முதியவர் வடிவில் சொல்கிறாரு. மற்றவங்க பெரியவெல்லாம் சேர்ந்து அந்த ஓலைச்சுவடியை பார்க்குறாங்க. இவர் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி அந்த ஓலைச்சுவடி இருக்குது. இது ஒரு கதை, இப்படி ஒரு இது இருக்குது. அப்போ எல்லாம் ஒத்துக்கிட்டு அப்போ போனோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, திருவண்ணூரில் போய் அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. அந்த நிரூபிச்சுறாரு. அப்போ இவர் அந்த திருவண்ணூரில் உள்ள ஈசன் கோயிலுக்கு உள்ளர போகிறார். அப்போ தான் இவருக்கு தெரியுது இறைவன் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, சுந்தர நீ நம்முடன் வரும் சொற்களை பேசியபடியால் வன்றுண்டன் எனப்படுவாய் என்று கூறி தமிழ் பாடல்களை பாடு என ஆணையிட்டார். ஆனால் இன்னொரு பேர் சுந்தரர் கொடுக்குறாரு, வன்றுண்டன். ஏன்னா இப்போ இவர் நான் எப்படி உனக்கு இது பண்ண முடியும், நீ சொல்றதெல்லாம் பொய், நான் உனக்கு அடிமை கிடையாது அப்படின்னு வேகமாக பேசுகிறாரு. அதனால் வன்றுண்டன்
அப்படின்னு இதை ஒரு பேரையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ வந்து தமிழில் பாட்டு பாடுங்கிறாரு. உடனே சுந்தரர் கேட்குறாரு, உன்னை என்ன சொல்லி பாடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அன்பனே, அன்றொரு நாள் என்னை பித்தன் என்றனை என்றோ பித்தன் என்றே பாடுதி என்று அருள் புரிந்தார். நீ அப்போ வந்து ஒரு முதியோராக இருக்கிறாரு, என்னை வந்து அடிமைன்னு சொல்லி எப்பயோ எழுந்து ஓலைச்சோடிங்கிறாரு. அதனால் நீ வந்து பைத்தியமா பித்தனா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிறாரு. அதனால் நீ பித்தன் தானே சொன்னேன், அப்போ பித்தன்லேருந்தே ஆரம்பி அப்படின்னு சொல்லி சிவருமன் வந்து அந்த அடி எடுத்து விடுக்கிறாரு. உடனே இவர் வந்து பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணே என்ற பதியம் அப்போ பாடின பதியம் தான் அந்த பதியம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணே அப்படின்ட்டு சுந்தரர் பாடின முதல் பதிகம். இந்த பதிகம் திருவெண்ணெய்நல்லூரில் பாடினார். இதான் ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த தலம். இது வந்து பண்ருட்டி. இது பண்ருட்டிலேருந்து இது மெயின் ரோடு. இப்படியே போனால் அந்த கெடிலம் வரும். கெடில ஆறு பக்கத்தில் ஓடுது. இந்த கெடில வரும். கெடிலேருந்து அப்படியே போனால் உளுந்தூர்பேட்டை வரும். அதனால் இந்த உளுந்தூர்பேட்டைக்கும் இந்த பண்ருட்டிக்கு நடுவில் இந்த திருநாவலருங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்தார். இந்த ஏரியாவில் தான் அவர் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசரும் இந்த திருமாவூர்னு நினைக்கிறேன். அந்த திருமாவூருங்கிற இந்த பண்ருட்டி பக்கத்தில் தான் இங்கே அப்பர் சுவாமிகள் அவதரித்தார். அந்த பண்ருட்டி பக்கம் பண்ருட்டிக்கு மேற்க வந்து அவள் வந்து சமய ஒரு இதுக்கு வந்து ஐதீகத்துக்கு ரொம்ப மகான்களை கொடுத்த தலமாக இருக்கு. அதுக்கப்புறம் திருவெண்ணெய்நல்லூர். இந்த திருவெண்ணெய்நல்லூர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் ஆட்கொண்ட தலம். இந்த திருவெண்ணெய்நல்லூரில் தான் அவர் ஈசன் வந்து நான் வந்து அங்கே வந்து நிரூபிக்கிறேன், இவர் வந்து எனக்கு அடிமை தான் அப்படின்னு சொல்லி ஓலைச்சுவடி அங்கே தான் எடுத்து கொடுக்குறாரு. இறைவனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் ஆட்கொண்ட தலம் இந்த திருவெண்ணெய்நல்லூர் தலம். அதுவும் வந்து இந்த பண்ருட்டிலேருந்து அரசூர் போகிற வழியில் அரசூர் போய் அதுக்கப்புறம் திருவெண்ணெய்நல்லூர் போகணும். இதான் வந்து அவர் அவதரித்த தலம் மேப்படியில் காமிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ சுந்தரின் கவித்துவமான பாடல்கள் ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் பார்க்கலாம். நிறைய பாடியிருக்கிறார். அவர் வாழ்ந்த காலம் 18 வருஷம் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துக்குள்ள நிறைய பாட்டு நிறைய இதுக்கு போயிட்டு ஒரு தலமாக போயிட்டு கோயிலாக போயிட்டு பாட்டு பாடியிருக்கிறாரு. நிறைய அவர் வந்து அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதை ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஒன்று சொன்னோம்னா நம்ம விருதாலத்தில் அந்த ஆற்றுல மணிமுத்தாரில் வந்து பொன் காசுகள்லாம் போட்டு இந்த பக்கம் திருவாரூர் குளத்தில் வந்து அதை காசு எடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலியை விழுங்கின ஒரு பையனை வந்து மீட்டு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குது. அது நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது, அது தனியாக பார்க்கலாம். இப்போ ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் பார்க்கலான் இருக்கோம். சுந்தரரின் கவித்துவமான பாடல்கள் சுந்தரர் பாடியிருக்கிறாரு. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் தெரிந்து எய்த்தேன் பெறலாக அருள் பெற்றேன் அப்படிங்கிறார். நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணே பேயாய் தெரிந்து எய்த்தேன் பிறலாக அருள் பெற்றேன். நாய் போன்ற நான் என் மனத்தில் உன் நினைப்பே இல்லாது உன்னை பற்றி சிறிதும் எண்ணாது ஒரு சாதாரண மனிதனாக இல்லை பேயாக தெரிந்தேன். அதன் பின் உன் கருணையால் பிறர் பெற முடியாத பேரர்களையும் உன் தோழனாக ஆகும் பேரும் பெற்றேன் அப்படின்னு இந்த பாட்டு மூலிமா சொல்றார். மொத்தத்துக்கு தேவாரம் பார்த்தோம்னா இறைவனை வந்து எப்படி ஒரு அன்பா நம்ம வந்து தொழணும் வணங்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த தேவார பாட்டுலாம். இன்னொரு பாட்டும் பாடுங்க. முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ. என்ன சொல்றாரு? முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்ற மூர்த்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ அப்படிங்கிற. என்னை நீ ஆட்கொண்டதனால் இனி நான் இறந்து போக மாட்டேன். அப்படி பூத உடல் மறைந்தாலும் மீண்டும் பிறக்க மாட்டேன். அப்படி ஒரு கால் நான் மீண்டும் பிறந்தாலும் வயது மூப்பினால் கிழவனாகி விடமாட்டேன். செத்து போய் விடமாட்டேன். இளங்காலையாகவே இருந்து இன்பத்தை அனுபவிப்பேன். நான் கொடியவனாகவே இருந்தாலும் பல பொய்களை சொல்பவனாக இருந்தாலும் என்னை உனது அடிமையாக ஏற்றுக்கொள் அப்படின்னு இறைவன்றை மன்றாடுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு ஒரு பாட்டும் தேனினை நீக்கும். இதை நம்ம சொல்லணும் இல்லை, நம்மளுக்கு நிறைய பாட்டு அந்த வடலூர் வள்ளல் பெருமான் அவர்கள் திருவருப்பா பாட்டு நம்மளுக்கு அவ்வளோ பாட்டு அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. அவரே
இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி அந்த தேவாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அவர் தினமும் அந்த பாட்டை படிப்பார். தேவாரத்தை வடலூர் வள்ளல் பெருமான் தினமும் பாடியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிறது அவரே அவர் பாட்டை சொல்றாரு. இப்போ வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் சுந்தரரின் தேவாரத்தை போற்றும் விதமாக என்ன சொல்றான்னு பார்க்கலாம். தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கும் உயிரும் தான் படிக்கும், அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே அப்படின்னு வள்ளல் பெருமான் சுந்தரரையும் சுந்தரனுடைய திருப்பாட்டையும் பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? தேன் படிக்கும் அமுதாம், தேன் மாதிரி அமுதம் மாதிரி அவருடைய பாட்டு இருக்கான். தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை, சுந்தரனுடைய திருப்பாட்டு தேன் மாதிரி இருக்கு, அமுதம் மாதிரி இருக்கு. அந்த இதை நான் படிக்கும்போது தினந்தோறும் டெய்லி படிச்சிருக்கிறாரு, தினமும் படிச்சிருக்காரு, நாள்தோறும் படிச்சிருக்கிறாரு தேவாரத்தை. யாருங்க? வள்ளல் ராமலிங்க சுவாமிகள். தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை, தினமும் நான் படிக்கும்போது என்னை நான் அறியேன், என்னை நானே மறந்துடுறேங்கிற. நான் படிக்கும்போது என்னை நான் அறியேன், என்னை நானே மறந்துடுறேன், அந்த அளவுக்கு பாட்டில் மூழ்கிடுறேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, உயர்வாக இருக்கு, இறை சிந்தனை கொடுக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ உன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கும் உயிரும் தான் படிக்கும், அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே அப்படிங்கிறாரு. அப்படி நான் படிக்கும்போது என்னை நானே மறந்துடுறேன். நான் ஒன்றோ, நாக்கு மட்டும் படிக்கல, நான் ஒன்றோ நாக்கு மட்டும் படிக்கல, ஊன் படிக்கும், உடம்பு படிக்கும், உளம் படிக்கும், உள்ளமும் படிக்குது, உயிர் படிக்கும், உயிரும் படிக்குது, உயிருக்கு உயிரும் தான் படிக்கும், உயிருக்கு உயிர் அவ்வளவு அனைத்தும் படிக்குது, அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே, அந்த மாதிரி அனுபவம் எனக்கு கிடைக்குது அப்படின்னு வள்ளல் ராமலிங்க சுவாமிகள் தேவாரத்தை பற்றி போற்றி சொல்றாரு. தேன் படிக்கும் அமுதாமும் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ உன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிருக்கு உயிரும் தான் படிக்கும், அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சுந்தரின் பாடலை பற்றி அந்த அளவுக்கு போற்றி புகழ்கின்றார். தேவார திருப்பாடல்களை தினமும் பாடி வந்தால் துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள் மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட்டு இறையருள் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேக வேண்டாம். தினமும் தேவார பாடல்களை பாடுவோம், தேவார பாடல்களை கேட்போம், வாழ்வில் நலமும் வளமும் பெறவே என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.